அல்வா சூப்பராக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாவப்பழத்தை வச்சு ஹல்வா செய்ய போகிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மரக்கண்ணை வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்மரக்கண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கண்ணை வச்சுட்டு நாங்கள் வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். வாங்க போய் செம்மரம் வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி நாவப்பழம் மறிக்க வந்திருக்கோம். அந்த நாவப்பழத்தை வச்சு தித்திக்கும் டேஸ்ட்டில் ஒரு டிஷ் செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். இல்லைண்டாண்ணா, உங்கள் ஊரில் நீங்கள் இருந்தால் பறித்து சாப்பிட்ருப்பீங்க. இது எங்கள் ஊரில் உள்ள மரம். இதை வச்சு நாங்கள் வந்து பயங்கரமாக டிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம். இன்னொன்றும் இல்லை டோன பழமாக இருக்குலாம். இந்த மாதிரிலாம் பறிச்சோம்னா சீக்கிரம் பறிச்சு முடிச்சிடலாம். நாவப்பழத்தெல்லாம் நல்லா அடித்து பொறுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொறுக்கிருக்கோன்னு. கீழே வச்சு அள்ளி விட்டுணும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாவப்பழத்தெல்லாம் வச்சு தொண்டைக்கு இதமாக அல்வா செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ நாவப்பழத்தெல்லாம் அலசி எடுத்துக்கணும். இப்போ கொட்டிக்கலாம் பாத்திரத்தில். நாவப்பழம் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சதையை மட்டும் எடுத்துக்கணும். கொட்டையை வந்து வெளில தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு வழியாக எல்லா பழத்தையும் இது பண்ணி எடுத்தாச்சு, தோல் உரிச்சு. நாவப்பழத்தெல்லாம் கொட்டையை தனியாக சதையை தனியாக எடுத்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சி வச்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து லாங் ஷாட் எடுக்க மாட்டோம்னு எங்கள் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் வந்து ஒரு குறை வந்துச்சு. அதனால் லாங் ஷாட் எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நிறைய பேர் கடையில் வாங்கி தான் அந்த நவாப்பழத்தை சாப்பிட்றீங்க. அது வந்து அதில் உள்ள டேஸ்ட்டை விட இந்த நாட்டு பழத்தில் உள்ள டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது வந்து நம்ம பறித்து இப்போ வந்து ஹல்வா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு. நாங்கள் செய்கிற அல்வா வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாவப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சும்மாவும் சாப்பிட்லாம், இது என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நாவப்பழம் அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்குவோம். நாவப்பழத்தில் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாவப்பழ கலர் நேச்சுரலாகவே பயங்கரமான கலராக இருக்குது. கைவிடாமல் கிண்டணும், அடிப்பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அதுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். சால்ட் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜீனி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிக்கலாம். நசுக்கி வச்சுருக்க ஏலக்காவை போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை எடுங்க. முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். அல்வா வாசனை பயங்கரமாக வருது. அல்வா கிண்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அல்வா வாசனை செம்மையாக வந்துட்டுருக்கு. நவாப்பழத்தை வச்சு நம்ம அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் இப்போ தான் வாட்டி நம்ம அல்வா வீடியோ செய்கிறோம். அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. இருந்தாலும் ஆனால் அல்வா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அல்வா வந்து கிண்டுறதுக்கு வந்து நம்ம சரியான கரண்ட் இல்லை. அதனால் நம்ம கிண்டவே முடியல. அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இறக்குற ஃபுட்டேஜ்லாம் இதில் இருக்காது. நம்ம டேரெக்டாக எடுத்து வச்சாச்சு. முந்திரியும் பாதாமும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை மேலே நம்ம டிசைனுக்காக வச்சுக்கலாம். நாகப்பழ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அல்வா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அல்வா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது. நம்ம மற்றபடி நம்ம எல்லாத்துலேயுமே அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். நம்ம கடைசியாக நம்ம பலாப்பழத்தை வச்சு குல்ஃபி கூட வச்சு செஞ்சு பார்த்துருக்கோம். நாவப்பழத்தை வச்சு நம்ம எதுவுமே எந்த டிஷ்ஷுமே செஞ்சது கிடையாது. முதல்ல அல்வா செஞ்சுருக்கோம். ஆனால் அல்வா டேஸ்ட்டு இல்லைனாலுமே அந்த நாவப்பழ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நாகப்பழம் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற அல்வாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம செஞ்சு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரேட்டிங் வந்து 5க்கு 2. ஹனிபி. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.